இப்போது பார்த்தீரா, நாங்கள் இருக்கும் நிலைமையை பார்த்தீரா? சதா காலம் அழுது கொண்டே இருக்கிறார். 36 மாதங்களாக இது நாள் வரையும் எந்த நிலைமையும் ஏற்பட வேண்டும் நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணா பிறந்தவள் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய வயிற்றிலே கருவுற்றால் ஒரு 10 மாத வயிற்றிலே கருவை சுமப்பார்கள். அதன் பிறகு ஆணோ பெண்ணோ ஈன்றெடுத்து கருத்திலே வைத்து கொஞ்சுவார்கள் சுவாமி. ஆனால் என்னுடைய வயிற்றிலே கருவுற்ற நேரம் 36 திங்களாகி 36 மாதமாகி என்னுடைய வயிற்றிலே வளர்வது கல்லா கருப்பாறையா மரமா செடியா கொடியா மண் மேடா ஒன்றுமே தெரியவில்லையே. என்னுடைய வயிற்றில் கல்லோ கருபாறையோ மரமோ செடி கொடியோ என்று மனக்கவலையோடு இருக்கிறது என்று சொல்கிறார். கல்லும் அல்ல, கருபாறையும் அல்ல, மரமும் அல்ல, வேறு என்ன செடி கொடியும் அல்ல, இருப்பது என்ன தெரியுமா? என்ன சுவாமி? கருதான் கருதான் கருதான். 36 மாதமாக இப்படி கருவை சுமக்கிறேனே, இதற்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லையே சுவாமி. ஒரு பெண்ணுக்கு 10 மாதத்தில் குழந்தை பிறக்க வேண்டும், ஆனால் 36 மாதமாக கருவை சுமக்கிறேன், காரணம் என்ன என்று கேட்டார்.
கூறினார் சுவாமி. கூறுகிறேன், கவனமாக கேட்டறிந்து கொள். எதனால் இவ்வாறு நேர்ந்தது தெரியுமோ? அடர்ந்த கனகம், அடர்ந்த கனகத்திலே அபேதானந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். புரியுதா? அடர்ந்த கனகம், அடர்ந்த கனகத்திலே அபேதானந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு மகமுனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? கனகத்திலே ஒரு பகுதியிலே அமர்ந்து கொண்டு அவர் தவத்தினை மேற்கொள்வார். தவத்தினை மேற்கொண்ட நாளில் இருந்து ஓராண்டு நிறைவடையும். ஓராண்டு நிறைவடைந்த உடனே கண் விழித்து பார்ப்பார். அவர் கண்களுக்கு யாருடைய இல்லம் புலப்படுவது அங்கு செல்வார். அந்த இல்லத்தின் எதிரே நிற்பார். அம்மா, எனக்கோ பசி அதிகமாக உள்ளது, பிச்சைடுங்கள் அம்மா, அம்மா பிச்சாந்தேவி என்று மன்றாடுவார் மகமுனிவர். மகமுனிவரின் அழுகுரலை கேட்டு இல்லத்தரசிகள் வெளியே வருவார்கள். அன்னத்தை கொடுப்பார்கள். அதை பெறுவார், புசிப்பார். மீண்டும் அதே இடத்திற்கு செல்வார், தவத்தினை மேற்கொள்வார். மீண்டும் ஓராண்டு நிறைவடையும். கண் விழித்து பார்ப்பார். அவர் கண்களுக்கு யாருடைய இல்லம் புலப்படுகிறது அங்கு செல்வார், அன்னத்தை பெறுவார், புசிப்பார். இப்படியே பல ஆண்டுகள் உருண்டோடின. ஒரு சமயம் கண் விழித்து பார்க்கும் பொழுது ஒரு கண்களுக்கு யாருடைய இல்லம் புலப்பட்டது தெரியுமோ? யாருடைய இல்லம்? உன்னுடைய மருமக பிள்ளையும் உன்னுடைய மகளும் வசிக்கக்கூடிய அந்த சோழியா. அந்த கோட்டையா? தெரிந்தது நல்லதானே சுவாமி? நல்லதுதான். நடந்தது என்ன தெரியுமோ? என்ன சுவாமி? உன்னுடைய மருமக பிள்ளையும் உன் மகளும் என் காரியம் செய்தது தெரியுமோ? மகமுனிவரை சென்றார். கோட்டையின் வெளிப்புறத்தில் என்றார். அம்மா, எனக்கோ பசி அதிகமாக உள்ளது, பிச்சை இடுங்களம்மா, பிச்சை இடுங்களம்மா என்று அபேதானந்தர் அழுது கொண்டிருந்தார். உன் மருமக பிள்ளையும் உன் மகளும் கோட்டையின் கதவனை தளிட்டுக் கொண்டு சிற்றின்பத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார். இதை இருந்த மகமுனிவருக்கு கோபம் பிறந்தது. அடையர்களே, பசி பசி என்று அழுது கொண்டிருக்கிறேன். என்னுடைய அழுகையை கேளாமல் இருவரும் கதவனை தாளிட்டுக் கொண்டு புகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் பசியை போக்காமல் இங்கு இருக்கு, அதாவது இன்பூற்றி இருக்கக்கூடிய நிகழ்வின் மூலமாக உருவாகக்கூடிய கதவானது, இந்த கோட்டையின் கதவானது எப்படி தாளிட்டு கிடக்கிறதோ அதுபோல் இந்த கதவு மூலம் முடியது. கர்ப்பம் 36 மாதமாக சுமக்கிறார். இதனால் நான் 36 மாதமாக கருவி சுமக்கிறேன். நான் புறப்படுகிறேன். சாபம் கொடுத்து விட்டார் என்று சொல்லுகின்றீர்கள். நிச்சயம் கூறுகிறேன், நல்லவர்களுக்கு நல்லதே நடந்தது. இப்படி உன் தந்தை அழைத்துக் கொண்டு கைலாயம் செல்ல வேண்டும். முதல்வன் கண் படைத்தவன் என் தாத்தா மனுமனை கோரி நீங்கள் வழிபட வேண்டும். நிச்சயமாக எனது வம்சம் என்னோடு அழித்து விடும்போது எனது வம்சம் வாழையடி தனக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யத்தை ஆண்பாரிசு இல்லை என்று மறக்கவில்லை. நிச்சயம் பரமனை கோரி என் தாத்தா வழிபட்டார். அதற்கும் நற்குலம் நிச்சயமாக நாங்கள் சென்று வருகிறோம்.